பொண்டாட்டியும் ஒரே இடத்துலயா? அதுவும் அவன் ஷோரூம்லயேவா? என்ன பண்ண போறான் இந்த மனோஜ்? ஒரு பக்கம் வந்து 5 லட்ச ரூபாய் கூட டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ற பொண்டாட்டி ரோகிணி, ஒரு பக்கம் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா நம்ம போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்ற லூசு பொண்டாட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த காமெடி கலாட்டால நம்ம மனோஜ் வந்து எப்படி தப்பிச்சாரு, 2 பேரையும் ஒரே இடத்துல பார்த்து எப்படி இந்த பப்பரப்பா மனோஜ் சமாளிச்சாரு, இன்ப அதிர்ச்சியா இல்ல வந்துட்டு துன்ப அதிர்ச்சியா அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் மக்களே. எபிசோட்ல பாத்தீங்கன்னா நேத்து மாதிரி இல்லாம நிறைய பரபரப்பான சீன்ஸ்லாம் வந்து அப்படியே பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வந்து இன்னைக்கு நிறைய சீன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாரு. என்னன்னு வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே, அப்பதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இல்லாம நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மக்களே. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்க இல்லையா மக்களே, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ரவி வந்து இன்னமும் அதே இதுலதான் புராணத்தை தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அப்பா வந்து இப்படி சொன்னாரு அப்படின்ற புராணத்தையே வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து கார் எப்ப வேணாலும் வாங்கலாம், வீடு எப்ப வேணாலும் வாங்கலாம், சம்பாதிக்கிறது எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், பட் வந்து குழந்தை வந்து காலகாலத்துல பெத்துக்கணும் தானே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா சொன்னது அப்படியே வந்து இவர் வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் நீ இப்படி இவ்வளோ விடாப்பிடியா இருக்க, குழந்தை வேணும்னு உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்க, அதுக்கு ரவி வந்துட்டு ஆமா எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு, குழந்தை பெத்துக்கிறதும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தானே, அதை நம்ம கரெக்ட் டைம்ல பண்ணிடணும் தானே, டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் குழந்தை கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் ஸ்ருதி வந்து இல்லை என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது, எனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும், உனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும்னா நம்ம வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இன்னும் இவங்க அடாப்ஷனை வந்து இவ்வளோ அப்படியே ஈஸியா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களே இருந்தது. ரவி வந்து இன்னமும் வந்து சொல்லிட்டே இருக்காரு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காரு. பட் வந்து அடாப்ஷன் ஸ்ருதி சொன்னோடனே அவரால் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா இவ குழந்தை பெத்துக்கிறத தாண்டி அடாப்ஷன் வரைக்கும் போயிட்டா, இப்போ குழந்தை பெத்துக்கொள்ள மாட்டாளான்ற அளவுக்கு ரவி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸ்ருதி வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது குட் நைட் அப்படின்ட்டு, நீ ஏதோ வேற மூட்ல இருக்க எதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொல்லிட்டு ஸ்ருதி வந்து படுத்துட்டாங்க. ரவி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன இவ இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி ரவி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட இவங்க சீன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எங்க சீன் ஓப்பன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜோட ஷோரூம்ல தான் மக்களே. அங்க வந்துட்டு கனகா வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து மறுபடியும் நம்ம மேனேஜரோட வந்து பாஸ் பாஸ் உங்க பொண்டாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு, அதை ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இல்ல இல்ல உங்க பொண்டாட்டி ரோகிணி வந்திருக்காங்கன்னா அவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஐயோ 2 பேரும் ஒரே இடத்துலயா, இருதுருவங்களும் ஒரே இடத்துல சந்திக்க போதா அப்படின்ற மாதிரி வந்து ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி வந்தோடனே கனகா வந்து பாத்துட்டாங்க. மேஜிக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போட்டு விட்ட மாதிரி எனக்கு இன்னைக்கும் மேக்கப் போட்டு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து ரோகிணி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரோகிணி வந்து ஏதோ சொல்றது எதுவும் சொல்ல முடியாம அப்படியே வந்து நின்றுகிட்டு இருக்கு. எனக்கு மேக்கப் போட்டு விட என்ன யோசிக்கிற அப்படின்னு வந்து கனகா சொன்னோடனே இல்ல எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோகிணி மேடம் வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அகைன் வந்து ஃப்ரிட்ஜை பார்க்க போயிடுச்சு. ரோகிணி வந்து நேராக வந்து மனோஜ் கிட்ட வராங்க. மனோஜ் கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்கு, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து கடைக்கு வந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணே ஒரு பைத்தியம், அந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணுக்கு நான் தான் மேக்கப் போட்டு விட்டேன், அந்த பொண்ணு எப்படி கடைக்கு வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஏதோ பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதால அந்த பொண்ணு தான் பைத்தியமாச்சு அப்படின்னு ரோகிணி சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு வாங்க தெரியாது அவள் ஹஸ்பண்டுக்கு வாங்க தெரியும்ல அப்படின்னா, அவள் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்காங்களா யார் அவங்க அப்படின்னு கேட்டோடனே நம்ம வழக்கம் போல நம்ம மனோஜ் வந்துட்டு சக்தி வேலை இவர் தான் சொல்லி கை நீட்டிட்டாரு. வேற வழி இல்லையே, அம்மா கிட்டே அதே தான் சொல்ல முடியும், ரோகிணி கிட்டே அதே தான் வந்து அவர் தான் வந்து ஹஸ்பண்டுன்னு வந்து சொல்லிட்டாரு மனோஜ் வந்து. உடனே ரோகிணி போய் சக்திவேல் கிட்ட வந்துட்டு நீங்க தான் ஹஸ்பண்டா, அன்னைக்கு என்னால பார்க்க முடியல, நான் தான் மேக்கப் போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சக்திவேல் கிட்ட வந்து ஒரு இன்ட்ரோ வந்து ஆகிக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து போயிடுறாரு. அப்புறம் வந்து மனோஜ் கிட்ட வராங்க. மனோஜ் கிட்ட வந்துட்டு எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்றியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் வந்துட்டு பழைய லவ் ஃபீல்லாம் வந்துருச்சு போல, ஏன் ஊரை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அதுக்கு வந்து இல்லை செட் ஆகாது இந்த ஊர், நான் வந்து ஊரை விட்டு போகிறேன், வேலைக்கெல்லாம் கூட சொல்லி வச்சுட்டேன், இந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும் ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு அப்போ இனிமேல் பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, டிவோர்ஸ் ஆகிட்டா நீ வேற நான் வேற ஆகிடுவோம், அப்புறம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் வந்து சரி
சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் வந்து சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ இப்போ வந்து மனோஜ் வந்து முதல் பொண்டாட்டியும் விட முடியாமல், ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்டையும் போக முடியாமல் அப்படியே இருதலைக்குள் எறும்பு மாதிரி ஒரே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்க போதோ தெரியல. ரோகிணிக்கிட்டே மறுபடியும் போக போறாரா, அப்போ கல்யாணம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா கிட்ட. அங்கே வந்து அவங்க ஒரு இங்கிலீஷ் டியூஷன் படிக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து ஓப்பன் ஆகுது. அவங்க வந்துட்டு ஸ்வேதா டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து முத்து மீனா கிட்ட கேட்குறாங்க. இல்லை லேட்டாக வந்தால் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் வர முடியும், நாங்கள் வந்து இப்போ உனக்கு அண்ணா அண்ணியாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்டோடனே மிஸ்ரா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டாருல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அவர் சொன்னதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து இருந்துட்டு அவர் சொன்ன விதம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒன்று ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோடனே என்ன இப்படி இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு அவர் பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே முத்து இருந்து இல்லை இல்லை அவர்லாம் எதுவும் சொல்லலை, நாங்கள் தான் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் சொல்கிறாங்க. மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, உன்னையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. உடனே வந்து முத்துவும் சொல்கிறாரு உனக்கு தான் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, வேற எங்கேயோ தேடுறதுக்கு நம்ம இவரே வந்து பார்க்கலாம்ல, கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. ஸ்வேதா வந்துட்டு இல்லை உடனேலாம் அப்படி முடிவெடுக்க முடியாது, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஓகே, பட் வந்து ஒரு ஹஸ்பண்டாக லைஃப் பார்ட்னராக வர அளவுக்கு அவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்கான்னு எனக்கு தெரில, அவர் எப்படின்னு தெரியல, ஸோ முதல்ல வந்து அதெல்லாம் இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பரவாயில்ல இந்த காலத்து பொண்ணுங்களாம் வந்து தெளிவாக தான் இருக்காங்க, ஆமாம் கரெக்டு தான், எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் முடிவு எடுக்கணும், எங்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரா சார் ரொம்ப நல்லவர், ஆனால் ஒரு பார்ட்னராக எப்படி இருப்பாருன்றது தெரியலை அப்படின்னு சொல்லி முத்துவும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதா டீச்சர் இருந்துட்டு ஆமாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனா வந்துட்டு கொஞ்சம் அவரை கன்சிடர் பண்ணுங்க, உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இங்கிலீஷ்லாம் மிக்ஸ் பண்ணி பேசினோடனே ஸ்வேதா டீச்சர் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறத விட நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறீங்க, அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஒரு டீச்சராக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க மக்களே. முத்து மீனாவும் நிறைய வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவரை பற்றி யோசிங்க, டைம் எடுத்துக்கோங்க யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்வேதாவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்ரா சார் வந்து கேட்குறாரு முத்து மீனா கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னோடனே பேசியிருக்கோம், அவங்க வந்து டைம் கேட்குறாங்க அப்படின்னு. டைம் கேட்குறாங்களா எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருங்க இருங்க சொல்லுவாங்க யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சொன்னோடனே அவர் வந்து அப்படியே பயங்கரமாக பறக்கிறாரு மிஸ்ரா சார். பொண்ணுங்க நார்மலாக சண்டை போட்டாலே ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க பேசுறதுக்கு, இவங்க பிடிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லி மிஸ்ரா சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ முத்து வந்து சொல்கிறாரு யோசிக்கட்டும், அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க, ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு நான் இந்த மாதிரி லவ் சொல்லியிருந்தேன் நீ வந்து இன்னும் முடிவு சொல்லலாம் கேட்கக்கூடாது, அவங்க வெளியிலே விடணும் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோடனே மிஸ்ரா வந்துட்டு சரி ஓகே நான் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா சார் சொல்லிட்டாரு. அப்போ வந்து முத்து வந்து ஏதோ மீனாவை கலாய்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து சும்மா சொன்னேன் அப்படின்னு வந்து முத்து வந்து வழக்கம் போல மீனாவை சமாளிச்சிட்டு இருக்காரு மக்களே. இதோட முத்து மீனா சீன் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்க சீன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவிகா வீட்டில். தேவிகா வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி பெட்டெல்லாம் ஆழ்ந்துருச்சு வச்சிருக்கு. வந்துட்டு கரெக்டாக நம்ம மனோஜ் அப்புறம் நம்ம அந்த சகாக்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்துட்டு வராங்க. அப்போ வந்து தேவிகா வந்து வாங்க மாப்பிள்ள நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ள போய் ரூம் பார்த்தா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்களா. கனகா வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிச்சிட்டு இருக்கு. பெட் மேலே ஏறுது, அங்கே இங்கே இருந்து இப்போ இந்த பூ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து தேவிகா வந்து சொல்றாங்க நீங்க வந்து இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுங்க, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நைட் சடங்கு வந்து இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து எல்லாருமே ஆமா கரெக்ட் தானே, நடக்க வேண்டிய சடங்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மனோஜுக்கு வந்து பிடிக்கல, இல்லை மேடம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம சக்திவேலை கூட்டிட்டு தேவிகா வந்து வெளியே போறாங்க. வெளியே போய் சொல்றாங்க கல்யாணம் முடிஞ்சோடனே வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்ல, அப்பதான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் இந்த ஏற்பாடு வந்து பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா அவர் இருக்கணும், நீங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, பணத்தை கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லை நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு கல்யாணம் ஒரு மாசத்துல சரியாயிரும், அப்போ நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து தேவிகா சொன்னோடனே சரி ஓகே விடுங்க நானே வந்து மனோஜ் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜோசியர் வந்து சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போய் இவர்கிட்ட சொல்றாரு பாப்பரப்பா மனோஜ் கிட்ட, மனோஜ் இந்த மாதிரி வந்து இது கண்டிப்பா நடக்க வேண்டிய சடங்கு தானே, இதுக்கு நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன இது எப்படி இது ஒத்துக்க முடியும், இன்னும் டிவோர்ஸே ஆகலை, இது தெரிஞ்சது நம்ம எல்லாருமே உள்ளதான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு சாந்தி முகூர்த்த
நடந்தா நாங்க ஏன் உள்ள போனோம் அப்படின்னு வந்து மனோஜோட மேனேஜர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு எப்படி எனக்கு தான் இன்னும் டிவோர்ஸே ஆகலையே, இது நடக்கவே கூடாது, இது நடந்து எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமா நம்மளெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காரு. சக்திவேல் வந்துட்டு இல்ல இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்பதான் வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானே ஆண்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாட்ட போய் வந்து பேசுறாரு. இப்போ எதுக்கு இதை ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்குதான் ரொம்ப நாள் நல்லா இருக்கு, இப்போ விட்டா வந்து இன்னும் 15 நாள் ஆயிடுமா, 15 நாள் தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து தேவிகா சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து பணம் தரேன்னு சொன்னீங்க, நீங்க தரவே இல்லை, நீங்க அது தரேன்னு சொன்னதால தான் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சிருந்தேன், கமிட்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னேன், நீங்க கொடுத்தாதான் எனக்கு டிவோர்ஸே ஆகும், இது இல்லாம எப்படி நம்ம இதை பண்ண முடியாது, அது இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மாப்பிள்ள நேரம் தள்ளி போயிடக்கூடாது, இன்னும் 15 நாள் தள்ளி போயிடும், அதனாலதான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து இல்ல எனக்கு முதல்ல நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அது வரைக்கும் இது நடக்காது, என்னால இதை ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னோன்னே தேவிகா வந்து இல்ல மாப்பிள்ள இது நமக்கு நடந்தாதான் நம்ம இதை பத்தி அடுத்து யோசிக்க முடியும், அடுத்த பணத்துக்கு நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் வந்து மனோஜ் வந்து ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸர் மாதிரி இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. அவங்க வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு மக்களே. அடுத்து வந்து நாளையில என்ன காட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஒரு ஃபாரினர் மேபி அவர் வந்துட்டு சிந்தாமணி இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் ஏதோ பூ டெக்கரேஷன் ஃப்ளவர் டெக்கரேஷன் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து எஸ் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது கேட்கறாரு, நோ அப்படின்றாங்க. அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் தெரியலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அதை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு மீனா கிட்ட வராரு. மீனா கிட்ட வந்து மீனா வந்துட்டு பயங்கர அப்படியே இங்கிலீஷ்ல பேசி இப்படியே வந்து ஓகே வாங்கிட்டாங்க. கூட இருக்க எல்லாரும் செமையா இங்கிலீஷ்ல பேசின மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா கிளாப் பண்ணி மீனா வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போன இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு மக்களே. ஏதோ ஒரு பெரிய ஆர்டரையே வந்து பிடிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் சீரியல்ல மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி நார்மலா ஒரு இடத்துல வந்து ஃபாரினர்லாம் ஆர்டர் கொடுப்பாங்களான்றதெல்லாம் ரியாலிட்டியில பாசிபிளானே தெரியல மக்களே. பட் சீரியல்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்டிங்ல குழந்தை கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் லவ், அதுக்கு வந்து எல்லாரும் தூது போறது, அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்டையும் கனாக கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிற மனோஜ், கடைசியில ஃபர்ஸ்ட் நைட் சீன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர கலவையா இந்த எபிசோட் வந்து போச்சு. இது ஒரு எப்பவுமே கோவமா இருக்க ஒரு முகம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வரல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயா தான். ஸோ அந்த முகம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வரல. பதிலா தான் அதே வில்லத்தனம் கொண்ட தேவிகா வந்து வந்தாங்க எபிசோட்ல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ தேவிகா வந்து பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாதான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு வந்து இவங்க சைட் ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடந்துச்சு டிவோர்ஸ் வாங்காம. மனோஜ் மாட்டினா மக்களே. கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவான், மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான், மறுபடியும் ரோஹிணி வந்து பெயில் எடுக்க வேண்டியதா. இதான் நடக்க போகுது. இது அப்படியே ரொட்டீனா நடக்க போகுது மக்களே. மேல என்னெல்லாம் சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. கொஞ்ச நாள் வந்து சத்யாரேகா கல்யாணம் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மனோஜுக்கு நடந்த கல்யாணத்தோட அப்படியே கண்டினியூஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் யார்கிட்ட மாட்ட போறானோ திடீர்னு. ஸோ தெரியல, அதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபன்னியான சீன்ஸ் வந்து இருக்க போகுது மக்களே. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். டாடா பை.